தமிழ் நிறம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம் நிகழ்ச்சியில் அரசியல் விமர்சகர் டாக்டர் காந்தராஜா சார் நம்மகிட்ட இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். அண்ணாமலை இந்த கலைஞருக்குன்னு சொல்லி ₹100 காயின் வெளியிட்டு இருந்தாங்க. இப்போ அண்ணாமலை என்ன சொல்றாரு அப்படின்னா, திமுக எங்களை தான் எதிர்க்கட்சியாக நினைக்கிறாங்க அப்படிங்கிறத அண்ணாமலை சொல்றாரு. ஸோ இதை எப்படி பார்க்குறீங்க? திமுக மாத்திரமா உலகத்தில் இருக்கிற மக்கள் அத்தனை பேரும் நினைக்கிறாங்க. எங்க ஆஸ்திரேலியாவுக்கு போகிறாருங்க மோடி. அங்கே போனாக்கா அந்த ஆஸ்திரேலிய பிரதம மந்திரி நேருவால் தான் எங்களுடைய நாடே முன்னேறியதுன்னு காட்டுறாருங்க. அவமானப்படுத்துகிறாருங்க அந்த கூட்டு சவுத் ஆப்பிரிக்காவுக்கு போன தடவை எலெக்ஷனுக்கு முன்னாடி வரவேற்கிறதுக்கு ஒருத்தனை வரல, பிளான் விட்டு இறங்க மாட்டேன், வரவேற்கிறதுக்கு யாரும் வரலன்னாரு. இப்படியெல்லாம் அச்சிக்கப்பட்ட பிரைம் மினிஸ்டர் யாராவது உண்டா? உலகத்துக்கே எதிர்கட்சியாக இருக்கவருங்க அவர். இங்கிலாண்டில் அவர் இறங்கின போது கோபேக் மோடின்னு அவங்க காட்டினாங்க. நீங்கள் ஊடகங்கள்லாம் அதை மறைச்சிங்க, அவ்வளோதான். அவங்கள உலகம் முழுவதும் எதிர்க்கட்சி தான். இன்றைக்கி கூட பாருங்கள், ஏதோ ஒரு நாட்டுக்கு போயிருக்காருனாங்க, அங்கே காந்தி சிலையை திறந்து வைனாங்க. கொடுமை. கோட்ஸையை கடவுளாக கும்பிடுற மோடி காந்தி சிலையை மாலை போட வேண்டியதாக போச்சு. உலகத்துக்கு அவர் எதிர்கட்சி, அவங்க உலகத்துக்கே எதிர்கட்சி. அப்படி இருக்கும்போது திமுக மாட்டம் எதிர்கட்சின்னு சொல்கிறதெல்லாம் அர்த்தம் இல்லை. பட் ஆனால் சார், இந்த கலைஞர் இந்த ₹100 காயின் வெளியிட்டப்போ அண்ணாமலை கொஞ்சம் முதலமைச்சர் ஸ்டாலினே கொஞ்சம் முன்னாடி கூப்பிட்டது, திமுக அமைச்சர்கள்லாம் அவங்களுக்கு மரியாதை கொடுக்குறதெல்லாம் பார்க்குறப்போ கொஞ்சம் திமுகவுக்கும் பாஜகவுக்கும் கொஞ்சம் நட்பு ரீதியான ஒரு விஷயம் வந்துடுச்சோ, ஒருவேளை கூட்டணியெல்லாம் அமைப்பாங்களோ அப்படிங்கிற கேள்விகள்லாம் எழும்புது. புரியல எனக்கு இந்த கேள்விக்கான அர்த்தம் புரியல. ஒரு கூட்டத்துக்கு இருக்கிறீங்க, அந்த கூட்டத்தில் நீங்களும் தலைவர்னு இருக்கிறீங்க, வாங்க சார்னு கூப்பிட மாட்டீங்களா? நீங்களும் நான் விரோதிங்க, உங்களை யாருங்க உள்ளே விட்டதுன்னு அடிப்பீங்களா? பண்பாடாது? புரியல எனக்கு இந்த கேள்விகள். இதுதாங்க நம்ம எவ்வளவு ஒரு அடிமட்டம் சாமிகள்ங்கிறதுக்கு, தமிழகங்கிறதுக்கு இந்த மாதிரி கேள்விகள் தான் காரணம். டெல்லிக்கு போங்க, அவ்வளோ வேணாங்க. இங்கேயே ஒரு முறை ஒரு சட்டமன்ற உறுப்பினர் என்னை பார்த்தார். ஏதோ தப்பு பண்ணி மாட்டிக்கிட்டாங்க, எல்லாத்துக்கும் டிசீஸ் ஓன்னு கதறி அழுவ ஆரம்பிச்சிட்டாரு. நான் சரி பண்ணிடுறேன் அப்படின்ட்டேன். மருந்தை கொடுத்தோன்னே ஒரே டோஸில் அவர் சரியாயிட்டார். சரியாயிட்ட உடனே 2 நாள் கழித்து வந்தார். தலைவா, ஒரு நாள் ஹாஸ்டலுக்கு வாங்கலாம். எந்த ஹாஸ்டல்? எம்எல்ஏஸ் ஹாஸ்டலுக்கு. எதுக்குன்னு? நிறையா இருக்குது தலைவா அப்படின்னு. நான் சொன்னது பொய்யின்னுவீங்க, உண்மைன்னுவீங்க, நம்புறது நம்பாது உங்கள் இஷ்டம். 60 எம்எல்ஏக்களுக்கு அதே பிரச்சனை. 60 பேர்த்துக்கு மருந்து கொடுத்தேன், கட்சி வேறுபாடு இல்லாமல். என்னை அழைத்து சென்ற ஒரு கட்சிக்காரர். ஏங்க அந்த 60 பேரும் எல்லா கட்சியை சேர்ந்தவங்களும் இருந்தாங்க, அத்தனை பேர். அதில் ஒருத்தர் சொல்கிறார், வேணான்னு சொன்னேன், கேட்டிங்களாடா? இப்போ பார்த்தியா, அத்தனை பேர் மாட்டிக்கிட்டோம். அழகால நம்ம டாக்டர் வந்துட்டார். 60 பேர்த்துக்கு கொடுத்தேன், கட்சி வேறுபாடு இல்லாமல் அத்தனை எம்எல்ஏக்களும் வந்தாங்க. உள்ளே அடிச்சுக்கிறாங்க, வெளியில் ஒரே உண்மையை சொல்கிற ஒரே பொண்ணுக்கிட்ட போய் மாட்டிக்கிட்டாங்க. இதுதாங்க. டெல்லிக்கு போனீங்கன்னா உள்ளே கண்ணாபின்னான்னு பேசிட்டு பார்லிமெண்ட்டு பேசுவாங்க. வெளியில் வரும்போது கார் இல்லாமல் எதிர்கட்சிக்காரர் வந்தாருன்னா ஆளுங்கட்சிக்காரர் நம்ம வண்டியில் வாங்கன்னு கூப்பிட்டு போவாங்க. உடனே அந்த கட்சியில் சேர்ந்துட்டாங்க. நம்ம மாதிரி உங்கள் மாதிரி ஊடகங்கள் உடனே கட்சியில் சேர்ந்துட்டாங்களா, கட்சி மாறிட்டாரான்னு. இது என்னங்க அர்த்தம்? அடிப்படை மனித பண்பாடுங்க. டெல்லியில் அந்த பார்லிமெண்ட்டு கேன்டீனில் போய் பார்த்தீங்கன்னா அத்தனை பேரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு பில்லை பே பண்ணிக்கிட்டு, நான் கொடுத்துறேன் நீ போ, நீ கொடுத்துறேன் நான் போன்னுட்டு போகிறதெல்லாம் நம்ம பார்க்கலாம். ஓகே, இல்லை இந்த குற்றச்சாட்டுகள்லாம் முன் வைக்கிறது யாருன்னா அதிமுகவினர் முன் வச்சிட்டு இருக்காங்க. ஒருவேளை அதிமுகவினர் இப்படி பேசிகிட்டு இருக்கிறது தான் ஒருவேளை அண்ணாமலைக்கு அப்படியே பலம் வர்ற மாதிரி ஒரு அமைப்பை கொடுக்குதோ? அதிமுக அது மாதிரி பேசுகிறவங்க தான், அவங்களுக்கு அந்த அடிப்படை நாகரிகம் இல்லாத ஆட்கள் தான். ஏன்னா பன்னீர்செல்வத்துக்கு மேலே ஒரு குற்றச்சாட்டு என்ன வச்சாங்க தெரியுமில்ல? துரைமுருகனை பார்த்து அவர் சிரிச்சாரு, கள்ள உறவுல இருக்காரு. ஆமாம், இந்த கள்ள உறவுன்னு பேசுறது அதிமுக அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது. அதனால தான் அவர் பாஜக கூட பேசிக்கிட்டது கள்ள உறவுன்னாங்க, அவங்களே மாட்டிட்டு முடிச்சாங்க. இதெல்லாம் அடிப்படை நாகரிகங்க. ஒரு மனிதனுக்கு மனிதன் கொடுக்குற மரியாதைங்க. விரோதியாக இருந்தாலும் வீட்டுக்குள்ளார இருந்தால் என்னங்க வந்துட்டீங்க, அவங்க காஃபி சாப்பிட்றீங்கன்னு கேட்கறது பண்பாடுங்க, தமிழருடைய பண்பாடு. அவ்வளோதான். தமிழர் இல்லை, உலகத்துக்கு. ஏன் அதை தமிழர்கள் இப்போ தனியாக போட்டு இது பண்ணுறீங்க? உலகம் முழுவதும் அப்படித்தான் சார். ஆனால் இப்போ அதிமுக இப்போ எப்போ தான் சார் கம்பேக் கொடுக்கும்? ஏன்னா இங்கே திமுக அதிமுக அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கப்போ ஒரு ஆரோக்கியமான ஒரு அரசியலை பார்க்க முடிஞ்சுது. ஸோ எப்போ அதிமுக கம்பேக் கொடுக்கும் நீங்கள் பார்க்குறீங்க? அதிமுகங்கிறத முதல்ல டிஃபைன் பண்ணணும். பழனிசாமி தலைமையில் இருக்கிற அதிமுக காலாவதி ஆகிடுச்சு, முடிஞ்சு போச்சு. அது
இன்றைக்கி வந்து ஒருங்கிணைப்பு குழு, அதிமுக ஒருங்கிணைப்பு குழுன்னு ஒரு செட்டு கிளம்பியிருக்காங்க. அவங்க எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சிக்கிட்டு வர்றாங்க. ஒருங்கிணைச்சிட்டு வந்து அது சக்ஸஸ் ஆச்சுன்னா அதிமுக பழைய பலம் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இன்றைக்கி அவருடைய தொண்டர்கள் எங்கே போகிறது தெரியாமல் தடுமாறிட்டு இருக்காங்க. பழனிசாமி இதை நிச்சயமாக நிரூபிச்சிட்டார். எலெக்ஷனில் நிற்காம காணாமல் போயிட்டார். கட்சி முடிஞ்சு போச்சு. ஒரு ஒரு அரசியல் கட்சி வந்து தேர்தலில் நிற்கலைன்னா அதுக்கப்புறம் அது முடிஞ்சு போகிறது தான். வரிசையாக கேட்கலாம், ஐயா வைகோவெல்லாம் நிற்காம இருந்தாங்க. வைகோவெல்லாம் ஜெயிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஜெயிச்சுக்கிட்டு இருக்கும்போது இந்த தேர்தலை அப்போ தான் நீங்கள் புறக்கணிக்க முடியும். நீங்கள் டெபாசிட் இழந்து நிற்கிறீங்க. ரெட்டையில் டெபாசிட் இழக்க வச்ச சாமர்த்தியம் பழனிசாமிக்கு தான் உண்டு. அப்போ வந்து நான் புறக்கணிக்கலை, நிற்கிறதுக்கு பயந்தேன். ஜெயிச்சுக்கிட்டு இருந்து நீ நிற்கலைன்னா தான் புறக்கணிக்கிறேன்னு அர்த்தம். தோத்துக்கிட்டு நீ நிற்கிறேன்னாக்கும் பயந்து நிற்கிறது கூட நான் லாய்க்கெல்லாம் ஓடிட்டேன்னு அர்த்தம். நிற்கிறதுக்கு விக்கிரவாண்டி தேர்தலில் நிற்கிறது கூட லாய்க்கெல்லாம் போயிடுச்சு. அப்புறம் எங்கே இருக்குது? பழனிசாமி தலைமையில் இருக்கிற அதிமுக இல்லை. அந்த ஒருங்கிணைப்பு குழு புகழேந்தி போன்றவர்கள், இப்போ ஜேசிடி புறவரம் போன்றவர்கள்லாம் சேர்ந்து நடத்திக்கிட்டு இருக்க அந்த இது வந்து வெற்றி அடைஞ்சதுன்னா பழனிசாமியே கூட வந்து அதில் வந்து சேர்றதுக்கு வரலாம். அவருக்கு ஒரு மரியாதை கொடுத்து சேர்த்துக்கலாம். அந்த அவருக்கு தலைமையில் இருக்கிற நிர்வாகிகள்ங்கிற பேரில் ஒரு 30 பேர் 40 பேராக இருக்காங்க. அவங்கெல்லாம் வந்து சேர்ந்தாங்கன்னா எல்லாம் அப்படி சேர்ந்தாங்கன்னா கட்சி மறுபடியும் பலம் பெறும். இன்றைக்கி பழனிசாமி தலைமையில் இருக்கிற அதிமுகவோட யாரும் சேர மாட்டாங்க. இப்படியே போயிட்டு இருந்தா அதிமுக இல்லாட்டி பிஜேபி தானா? இப்படியே போயிட்டு இருந்ததுன்னா பிஜேபி எத்தனை இடத்துல ஜெயிச்சது? இல்லை, பெரிய அளவில் இல்லை. இப்படி அதிமுக கொஞ்சம் இவங்களுக்குள்ளாரே கோஷ்டி மோதல்கள்லாம் இருக்கிறதுனால பிஜேபியோட அந்த பர்சன்டேஜ் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகுது. ஏன்னா இதுக்கு முன்னாடி திமுக இருப்பாங்க, இல்லை அதிமுக இருப்பாங்க. இப்போ இடையில இப்போ கொஞ்சம் டக்குன்னு இவங்க வரதால இவங்க நாங்களும் எதிர்கட்சி தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா? இதுக்கான பாதையை அதிமுகவை ஒருவேளை விட்டுட்டாங்களோ? அதிமுக அப்பயே சரண்டர் ஆயிட்டாங்களே. என்னைக்கு பழனிசாமி வந்தாரோ அன்னைக்கே வந்து அதிமுக வந்து பாஜக ஆட்சி தான் நடந்தது. நீட் தேர்வு வந்து பாஜக ஆடுற மாநிலங்கள் வரதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் முதல்ல வந்தது. பழனிசாமி தானே உடனடியாக கையெழுத்து போட்டவர். அந்த மசோதா நிறைவேறும்போது நைஸாக வெளியே போய் அதை நிறைவேற்றுறதுக்கு வழி பண்ணி கொடுத்தவங்கல்ல அவங்க. ஜிஎஸ்டிலாம் எப்போ வந்தது? பாஜகவுடைய எல்லா கொடுமைகள் என்னென்னாலும் பட்டியல் போட்டு அவங்களுக்கு எதிர்ப்பாக தேசம் முழுவதும் போராட்டம் நடக்குதோ அந்த அத்தனை சண்டாளத்தனமான சட்டங்களும் பாஜக கூட்டணியாக பழனிசாமி இருக்கும்போது வந்தது. அப்போ அவங்க ஆட்சி இதில் நடந்தது. இங்கே அதனுடைய விளைவு தானே 40க்கு 40 போச்சு. ஆனால் இப்படியே போயிட்டு இருந்தால் என்னதான் சார் ஆகும் அதிமுகவோட நிலைமை? பழனிசாமி என்னான்னு கேளுங்க. அதிமுக ஒன்றாவது. பழனிசாமி தலைமையில் இருக்கிற ஒரு கூட்டம் என்ன ஆக போகுதுன்னு கேளுங்க. கஷ்டம். ஓகே, அவங்க டேஸ் ஆர் ஓவர். ஓகே சார். இப்போ அடுத்ததாக பார்த்தா விஜய் வந்து ஏற்கனவே அந்த கட்சிக்கான அறிக்கை வெளியிட்றப்ப அதில் வந்து சில மிஸ்டேக் இருந்துச்சு அப்படின்னு கடும் விமர்சனத்தை சந்திச்சிச்சு. இப்போ பார்த்தா அவர் கொடியை அறிமுகம் பண்ணியிருக்கார். அதுவும் கொஞ்சம் விமர்சனத்தை சந்திச்சுட்டு வருது. நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? அவர் முதல்ல ஆரம்பிக்கிட்டு வருஷக்கணக்காக பேசிக்கிட்டு இருக்கிறாரு. கட்சி ஆரம்பிக்க போகிறாங்கிறாரு. ஆரம்பித்தா அப்படியே போய் தூக்கிட்டாரு. அப்புறம் யாரோ எடுப்பேன் கட்சிமெல்லாம் ஆரம்பித்தான்னு சொல்லி நம்ம யாரோ வந்து கேட்குறாங்க. அப்படியா, சரி இன்னும் ஒரு வாரத்தில் கொடியெல்லாம் இது பண்ணுறேன் போக சொல்லு அப்படின்னாரு. என்னங்க கொடியெல்லாம் ரெடியாக போச்சுன்னா ஏதாவது ஒரு இதை எடுத்து காட்டுங்களாயா அப்படிங்கிறாரு. எடுத்து காட்டிவிட்டாங்க. அந்த கொடியில் என்னங்க சொல்லுதுன்னு அதை யார் எடுத்தாங்களோ அவங்கள கேளுங்க. எனக்கு ஒன்றும் தெரியாதுங்க. அதெல்லாம் என்ன இருக்குது அதில் பொம்மை, யானை பொம்மையில் அது அப்படியே யானை வச்சு விளையாடலாம். அவருக்கு என்ன தெரியும் பாவம். கேட்டால் அதுக்கு என்ன சொல்கிறாருன்னா, நான் மாநாடு சீக்கிரமாக நடக்க இருக்குது, அதில் வந்து கொடிக்கான வரலாறை நான் சொல்ல இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. கொடியை வந்து மாநாட்டில் முதல் வேலை வந்து கொடியேற்றி துவக்கி வைப்பது தான் வழக்கம் மாநாடுகள். அப்போ கொடியோட வரலாறையும் சொல்லுவாங்க. அன்றைக்கி ஒரு வரலாறு சொல்லலைன்னா எப்படி கொடி ஏற்றுவான்? ஓகே, அது புதுவிதமான கட்சியாக இருக்குது. ஒரு சஸ்பென்ஸ் வைக்கிறாரோ படத்தில் வர்ற மாதிரி. அவருக்கே சஸ்பென்ஸ், அவருக்கே தெரியலன்னு அர்த்தம். வேற ஒன்றா அது என்ன, அந்த கொடிக்கு அர்த்தம் என்னன்னு அவருக்கு தெரியல, முழிக்கிறாரு. நான் தான் சொல்கிறேனுங்களே, படிக்கட்டு இப்படி இருக்குது, முதல் படி 2வது படின்னு போகணும். இவர் என்ன பண்ணாருன்னா படிக்கட்டில் நின்றுக்கிட்டு இப்படி போயிட்டுருக்கார். படிக்கட்டிலே அந்த முதல் படிக்கட்டிலே இருக்கார். 2வது படிக்கட்டு கூட போகல. அவர் கட்சியாக ஆரம்பிப்பாரா என்னங்கிறத இன்னும் தெரியல. மாநாடு எங்கே நடத்தணும் இடம் கூட இன்னும் டிசைட் பண்ணலையே. ஏன்னா சார் அவர் இப்போவே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, விஜய்னாலே நம்ம அந்த இதில் வெற்றிங்கிற ஒன்று இருக்குது அப்படிங்கிறத விஜய் மக்கள் இயக்கத்தை சேர்ந்தவங்க வந்து சொல்லிட்டு இருக்காங்க, எங்களுக்கு தான் வெற்றி அப்படின்னு. இவங்க என்ன வெற்றின்னு இப்போ தான் கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க, அதுக்குள்ளே வெற்றின்னு சொல்கிறாங்க. ஆனால் அண்ணா அவர்கள் சொல்லுவாங்க, எனக்கு வெற்றி வருவதை பார்த்து பயமாக இருக்குது, அடுத்த கட்டத்தில் நம்மளுடைய திட்டங்கள் இன்னும் கொஞ்சம் பெருசாக்கணும், இந்தியா முழுக்க கொண்டு போங்க அண்ணா அவர்கள் சொல்லியிருப்பாங்க. ஆனால் இவங்க இப்போ தான் கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க, அதுக்குள்ளே எங்களுடைய மலர் வந்து வெற்றியை குறிக்குது, யானை வெற்றியை குறிக்குது, கொடி வெற்றியை குறிக்குது அப்படின்னு சொல்கிறாங்களே, இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? பேர்லையாவது வெற்றி இருக்கட்டுமேங்கிறாங்க. வெற்றி நீ எலெக்ஷன்ல நீ எதுவுமே செய்யலைங்களே, என்ன செஞ்சாங்கன்றதுக்கு வெற்றி இருக்குது. பாவர்ட்டியில் கலந்துக்கவே இல்லையே.
எதில் வெற்றி அடைஞ்சாங்க? கொடியை உருவாக்குறதே உங்களுக்கு வெற்றின்ற அளவில் கேவலமாக இருக்குது பொழப்பு. கொடியை ஒன்று உருவாக்குறதே உங்களுக்கு வெற்றின்னா எவ்வளோ அல்பத்தனமாக இருக்குது பாருங்கள். பாவமாக இருக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ அந்த கொடிக்கு வேற பகுஜன் சமாஜ் கட்சியிலேருந்து வேற திருப்பி அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அந்த யானைங்கிறது அகில இந்திய அளவில் அதுதான் அதான் ஏறத்தாழ மாயாவதிக்கு பதவி போகிற அளவுக்கு அந்த பிரச்சனை உருவாச்சு. அரசு செலவுலேருந்து யானை சிலைகளை உத்தரப்பிரதேசம் பூரா வச்சாங்க. கோர்ட்டில் கண்ணாபின்னு கண்டனம் தெரிவித்தாங்க. ஆனால் அது வந்து அவங்களுடைய கட்சியினுடைய சின்னம். ஒருவேளை இந்த விஜய்க்கோட இது வந்து ஒரு அசைன்மெண்ட் மாதிரி இருக்கும். இப்போ நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, இது ஒருவேளை பாஜகவோட அசைன்மெண்ட்டாக இருக்கும், இல்லை பின்புலத்துலேருந்து யாராவது ஒருத்தவங்க விஜய்க்கு பின்னாடி வந்து இயக்குறாங்க அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க. அவர் அரசியலுக்கு வரேன்னு சொன்னால் இன்றைக்கே சொல்லிவிட்டாங்க ஒரு பாஜகவோட பி டீம் அப்படின்னு தான் சொல்லிட்டாங்க. விஜயா சார்? ஆமாம், அது எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான். ஆனால் அறிக்கையெல்லாம் போடுறாரு சார், பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் தமிழ் அப்படிங்கிற மாதிரிலாம் அறிக்கையெல்லாம் கொடுக்குறாங்க. வந்து அதை வந்து திமுக சொல்லிகிட்டு இருக்குது. அதுக்கு இவர் வந்து என்ன இது வந்து பாஜக எதிர்ப்பு வாக்குகள் வந்து திமுகவுக்கு முழுசாக போயிடக்கூடாதுங்கிறதுக்காக உருவாக்கின கட்சி தான் இந்த இவங்கெல்லாம். அதுதான் இப்போ நீங்கள் திருப்பி விடாமல் மந்திரம் மாதிரி சொல்லிட்டு நாம் தமிழர்லாம் அதுதான் பி டீம் தான், அவங்களுடைய பி டீம் தான். அது இங்கே பாஜகவுக்கு எதிர்ப்பாக இருக்கிற மாதிரி கட்டி அந்த வாக்குகளை இவங்க வாங்கிக்கிட்டால் முழுக்க அதை திமுகவுக்கு போகக்கூடாது அப்படிங்கிறது தடுக்கிறதுக்காக இவங்கள உருவாக்கியிருக்கிறாங்க. அவங்க உருவாக்குறதெல்லாம் அந்த பாஜகவுக்கு ஒரு அபிப்பிராயம் என்னன்னா, தமிழ்நாடுனா சினிமாக்காரன் பின்னாடி போயிடுவாங்க. ஏன்னா அது காரணம் நீங்கள் ஊடகங்களை உருவாக்கி கொடுத்தது. ஒரு காலத்தில் நமிதா வந்து அரசியலுக்கு வந்து விட்டால் என்ன ஆகுன்னு கேட்டவங்க தானே நீங்கள். இன்றைக்கி நமிதாவை காணும். அப்புறம் சுச்சித்ரான்னு யாரோ ஒரு அடையாளம் தெரியா பொண்ணு தமிழ்நாட்டையே ஒழிச்சு போட்டா நீங்கள். இன்றைக்கி அந்த பொண்ணை காணோம். ஒரு சின்ன நடிகை ஒரு இது வந்துட்டால் ஊடகங்கள் துடிச்சு போய்ட்டுருக்குல. அவன் நோபல் பிரைஸ் ஒரு தமிழை வாங்கிட்டு வந்து அதே நேரத்தில் ஒரு நடிகை வந்து டான்ஸ் அரங்கேற்றம் பண்ணாக்கா நோபல் பிரைஸ் வாங்கின தூக்கி கீழே போட்டுட்டு நடிகை அரங்கேற்றத்துக்கு தானே ஃபோட்டோவெல்லாம் போட்டு இது பண்ணுறீங்க. காரணம் ஊடகங்கள் இந்த மாதிரி இந்த சினிமாக்காரர்கள் பின்னால் போனதை வச்சுக்கிட்டு பாஜக அதை நிஜம் நம்பிக்கிச்சு. அப்படி போயிருந்தாக்க இன்றைக்கி தமிழ்நாட்டை முழுக்க சினிமாக்காரர் தான் ஆண்டு. எந்த சினிமாக்காரர் ஆண்டாங்க? சினிமாவிலே இருந்தாங்க. எம்ஜிஆரெல்லாம் சினிமாவிலே இருந்தார். அவர் ஒன்றும் சினிமாக்காரர் அல்ல. அவருடைய நடிப்பை எவனுமே ரசிக்கலை. அவர் கொடைவள்ளல்னு தான் பார்த்தாங்க, நல்ல மனுஷன் தான் பார்த்தாங்க. நடிகர்னு அவர் யாருமே ஏற்றுக்கிட்டது. நடிகர்னு ஏற்றுக்கிட்ட சிவாஜி ஆட்சிக்கே வரல, அவ்வளோதான். அதனால் நடிகர்கள் பின்னாடி யாரும் போகல. பாக்யராஜ் பிரமாதமான திரைக்கதை வசனகர்த்தா, கட்சி ஆரம்பித்தார் போனியாவில். டி ராஜேந்திரன் சகலகலா வல்லவன் போனியாவில். கமல் என்ன பண்ணார்? காட்டி. எந்த சினிமா நடிகன் தான் இந்த பாஜக இன்னும் நினச்சிக்கிட்டு சினிமாக்காரனாக்க பின்னாடி ஓடி போயிடுவாங்கன்னு. விஜயகாந்த் எப்படி வெற்றி பெற்றார்? அவர் பின்னாடி பண்ருட்டி ராமச்சந்திரன் இருந்தார். பண்ருட்டி என்றைக்கு வெளியே போய் அவங்க பொண்டாட்டி உள்ளே வந்தாங்களோ அன்றைக்கி அவர் கதை கந்தாலாகி போச்சு. மக்கள் நல்லா கூட்டி அப்படி தானே கதையாச்சு. கூட்டு வந்து விட்டிய குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேர்த்தையும் மச்சான் மாமா எல்லாத்தையும் விட்டேன், கதை கந்தாலாகிடுச்சு. அவ்வளோதான் சார். இப்போ ஏன்னா ஜோசப் விஜய் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க பிஜேபி. அவங்களும் பார்த்தோமேனால் விஜயை வரவேற்கிறாங்க. அதிமுகவினரும் அவங்க காலத்தில் விஜயை கடுமையான விமர்சனம் பண்ணாங்க, அவங்களும் வரவேற்கிறாங்க. இதை எப்படி சார் பார்க்கலாம்? ஏதோ ஒரு இடத்துல பொருந்துற மாதிரி இருக்குது அப்படின்லாம் சொல்கிறாங்களே. ஜோசப் விஜய்னு சொன்னவர் வந்து இவர் ஒரு பேர் ஹெச் ராஜா சொன்னார். அவரை கட்சி விட்டு நீக்கிட்டாங்க. இன்றைக்கே ஜோசப் விஜய் இல்லை, இன்றைக்கி விஜய் தான். அவரும் அவங்க இதை இப்போ நெத்தியில் பொட்டெல்லாம் வச்சுக்கிட்டார். பொட்டெல்லாம் வச்சுக்கிட்டு அதை நான் கேட்டேன், எதுக்கா பொட்டு வச்சுக்கிட்டு இருக்கிறேன்? சிலுவை தான் அணி வைக்கணும். அவர் மதங்களை பற்றி தமிழ்நாட்டை பொறுத்தவரை மதத்தினுடைய அடிப்படையில் நம்ம வந்து இயங்கலை. கிறிஸ்தவர்கள் தலைவர்களாக இருந்திருக்கிறார். ராஜாஜி இருந்திருக்கிறார். பாப்பானா இருந்தாலும் ராஜாஜி இருந்திருக்காரு. பட்டத்தீட்டு நம்ம ஏற்றுக்கிட்டு இருக்கோம், நாமம் போட்டவன்னு நம்ம ஏற்றுக்கிட்டு இருக்கோம், சிலுவை அணிஞ்சவனு நம்ம ஏற்றுக்கிட்டு இருக்கோம். புகழ்பெற்ற தொழிற்சங்க தலைவராக இருந்தவர் என்சிசி அந்தோணி பிள்ளை. அவர் இருக்கிறவரில் அவர் அடிச்சுக்கிறதுக்கு யாருமே கிடையாது, அவர் தான் தலைவர். அது மாதிரி பல்வேறு வகையில் இருந்திருக்கிறோம். நம்ம எல்லா மதங்களையும் நம்ம ஏற்றுக்கிட்டு இருக்கிறோம். முஸ்லீம்கள்லாம் வந்து தமிழ்நாட்டு அரசியலில் பெரிய பங்கு காகிதம் இல்லத்துக்கு இருக்கிற மரியாதை வேறு யாருக்கு இருக்குது? அதனால் இது மதத்துக்கு அப்பாற்பட்டது. இங்கே மதங்கிறதும் உன்னுடைய கடவுள் நம்பிக்கை யாரும் குறுக்க வரல. நம்பி ஏமாறாதரான்னு தான் பெரியார் சொன்னார். ஏமாறாதரா கடவுளை கற்பித்தவன் அயோக்கியன், அந்த அயோக்கியம் கற்பித்த கடவுளை நம்புற நீ ஒரு முட்டாள் அப்படின்னாரு. சார், இப்போ முன்னாடி அரசியல் களத்தை பார்க்குறப்போ ரஜினி வந்தார், அதுக்கப்புறம் சகாயத்தோட எதுவுமே அரசியலுக்கு வரப்போகிறார், அரசியல் கட்சி ஆரம்பிச்சிடார் அப்படின்னு அதுவுமே கொஞ்சம் பேசு பொருளாக ஆனிச்சு. இப்போ அதுக்கு அடுத்தது விஜயா,
அப்படி பார்க்கலாமா இந்த இதை? அதே கதி தானாங்கிறீங்களா? அதே கதி தான், அவ்வளோதான். இதில் என்ன இருக்கு? ஏன்னா ரஜினியாவது எடுத்த எடுப்பில் சொல்லிட்டாருங்க, கட்சியெல்லாம் ஆரம்பிச்சிட்டாரு, நிர்வாகிகளை போட்டுட்டாரு, இதெல்லாம் யாரெல்லாம் பணிக்குழு எல்லாம் போட்டு ஒரு கட்சியை ஃபுல்லாகவே உருவாக்கிட்டாருங்க. உருவாக்கிட்டு வந்தார். வந்து கூட சேர்ந்த ஒரு கூட்டம் வந்து பார்த்தாரு, அவருக்கு தெரிஞ்சிருச்சு. அதிசயம் அற்புதம் நிகழ்வு சொன்னாரு. உடனே பார்த்தாரு, இவனுக்கு ஒழிச்சு கட்டிட்டு தான் நம்மளை மறுபடியும் பஸ் கண்டக்டர் ஆக்கிடுவாங்கன்னு அவர் தெளிவாக தெரிஞ்சது. ஜாக்கிரதையான மனுஷன். கொரோனா வந்துருச்சு, படுத்துட்டேன்னாரு. அப்போவும் பாஜக வந்து அவரை சரியாக நம்பலை. ஷூட்டிங்கை கேன்சல் பண்ணி படத்தையே கேன்சல் பண்ணார். அப்போ தான் புரிஞ்சுக்கிட்டாங்க, சரி இவர் வந்து கட்சி ஆரம்பிக்க மாட்டார். அதுக்கு மேலே வற்புறுத்தி அவர் கட்சியை தொடங்க வச்சாக்க தலைவன் சாவர மாதிரி படுத்திருக்காரு, விடுவனாங்கிறாங்க பாருன்னு சொல்லிட்டு பாஜக மேலே மக்கள் பாய ஆரம்பிப்பாங்க. பாஜக பேக் அடிச்சிருச்சு, அதோடு விட்டார். இன்றைக்கி வந்து ரஜினி அரசியல் பேசினாருங்கிறது யாருக்கும் ஞாபகம் கூட இல்லைங்க. ஆமாம். ஸோ தலைமை கழகம்லாம் வச்சுட்டாருங்களா, ராகவேந்திர கடை மட்டும் எல்லாம் போட்டார். ஆமாம். ஒருவேளை பாஜகவோட அந்த அழுத்தத்தினால தான் அவர் போனதுக்கான காரணம். மிரட்டினாங்க, தப்பிக்கிறது பிரமாதமான வழியில் வந்தார். கமல் அதே அழுத்தத்தில் வந்தவர் தாங்க, கமலையும் மிரட்டினாங்க. அப்போ பாஜகவும் ஃபர்ஸ்ட் உதவி பண்ணியிருக்காங்க கமல் கட்சி ஆரம்பிக்கும். கமல் வந்து அதுக்காக தான் அவர் வந்து மிரட்டினதாக தான் அவர் வந்தார். அதனால தானே வானதி சீனிவாசன் இன்னைக்கு எம்எல்ஏ. இவர் அந்த தேர்தல் முடிவை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும், ரொம்ப கம்மியானது. 4 மணி வரைக்கும் கமல் 10,000 வாக்கு முன்னிலையில் இருந்தார். முன்னிலை 4:15 மணிக்கு வானதி சீனிவாசன் வெற்றி. எலெக்ஷன் கமிஷனுடைய நேர்மைக்கு அது ஒரு அத்தாட்சி. மிரட்டினாங்க, இந்த மாதிரி வானதி சீனிவாசன் ஜெயிக்கணும், கையெழுத்து போட்டு போயிட்டார். அன்றைக்கி தான் கமலுக்கு தெரிஞ்சுது அரசியலில் வந்து சக்தி செல்வாக்கு எல்லாத்தையும் மீறி அதிகாரம் வச்சுருக்கானோ அவன் தான் ஜெயிப்பான் இந்த நாட்டில். சரியா அவர் அன்னையிலேருந்தே பார்த்திங்கன்னா அரசியலுக்கு பெருசாக அவர் ஈடுபாடு காட்டலை, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இது பண்ணிட்டார். இப்போ திமுக கூட போய் நீங்களே என்னோடைய ஆளுங்களை வச்சு நடத்திங்கன்ட்டு போயிட்டார், சரண்டர் ஆகிட்டார், முடிஞ்சு போச்சு. ரஜினி கமல் 2 பேருமே அரசியலுக்கு வர்ற மாதிரி வந்துட்டு நைஸாக வெளியிட்டாங்க. பாஜகவுடைய அழுத்தம் தான் காரணம், அதே அழுத்தம் தான் இன்றைக்கி விஜய்க்கு. ஓகே, அவரும் ஒரு கட்டத்தில் சேஃபாக உட்காருவார். அவர் எல்லாம் அதனால தான் ஒவ்வொன்றுக்கும் ஒரு மாத கணக்கில் திடீர்னு எந்திரிச்சு கட்சி கொடிங்கிறாரு, அது கொள்கைங்கிறாரு, என்னங்கிற எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாரு. ஏன்னா அவருக்கு ஆரம்பிக்கிறது விருப்பம் இல்லை, மிரட்டலுக்கு பயந்து பண்ணுறாரு. ஏன்னா அப்போ வந்து அவங்க அப்பா கட்சி ஆரம்பித்த போது ஜெயலலிதா கூப்பிட்டு ஜாக்கிரதை இருந்துச்சு, கட்சியை கலைச்சிட்டாரு. இன்றைக்கி நீ கட்சியை தொடங்கலைன்னா ஒழிச்சு விடுவேனாங்க, தொடங்குற மாதிரி சொல்லிட்டு அங்கலங்கலமாக பேசிகிட்டு இருக்காரு. இவர் போகிற பார்க்க பார்த்தா 2026 எலெக்ஷன் நிற்க போகிறாரு, இல்லை 3026 நிற்க போகிறாருன்னு தெரியல. நம்மளாம் உயிரோடுறது பார்ப்போமானே எனக்கு சந்தேகமாக.